அட்டை அந்த கருப்பு கலர்ல இருக்குமே கருத்தட்டை அடுத்த இந்த டிஸ்பிளே பழகிற மாதிரி இருக்கிற கேட்டா வேண்டா வந்து வேற லெவல்ல இருக்குது. ஆஹா. ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாளைக்கு பிறகு நான் வீடியோ போடுறேன். எல்லாருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் புது வருட வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த வருஷத்தில் நான் போடுற முதலாவது வீடியோ வந்து இதுதான். நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் மன்னாரில் வங்காள கடற்கரையில் கேம்பிங் போட போகிறோம். இங்கே வந்து சூரியன் மறைகிறது வந்து செம்ம வேறு லெவலில் ஒரு அழகான காட்சியாக இருக்கும். ஒரு அண்ணா ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தார், அவரை கேட்டுட்டு இந்த இடத்துக்கு நாங்கள் அதோட வந்து கேம்பிங்க்கான நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நான் வாங்கினேன். சரியோ, அதெல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நைட்டுக்கு நாங்கள் நூல்டிஸ் செஞ்சு சாப்பிட போகிறோம். எல்லாத்தையும் பார்ப்போம். அதுக்கு முதல்ல நாங்கள் இந்த கேம்பிங் இந்த இடத்துல வந்து டென்ட் அடிக்கணும். காற்று அடிக்குது. இது பாருங்க, சூரியன் எப்படி தெரியுது ரெண்டு அழகாக இருக்குல்ல. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ஒரு செவ்வளனி கலருக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு முதல் டென்ட்டை போடணும். இப்போ கடை டென்ட் போடுற வேலையை ஆரம்பிக்கிறேன். சரியோ, நானும் ஃப்ரெண்டு மட்டும்தான் வந்தேன். நீங்கள் இங்கே தானே? நாங்கள் வந்தாலும் நான் இந்த இப்படியே போய் தெரிஞ்சு இடங்களில் வீட்டு நல்ல இடங்களில் வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுறோம். நீங்கள் ஒரு ஹாய் சொல்லி விடுங்க. ஹாய் சொல்லி விடுங்க. ஹாய். பேர் என்ன ஐயா அவங்க? அந்தோனி. அந்தோனி. இந்த அவ்வளோ தெப்பமும் அவைக்கு வலை வச்சுவாங்க. அதில் வலைகள் வச்சுருப்பாங்க. இல்லாட்டி வீட்டிலேருந்து வலைகள் கொண்டு வருவாங்க. மோட்டர் சைக்கிள் இருக்கிறாங்க. நல்ல இடம். சும்மா படுக்கலாம். பொம்பளாக்கெலாம் இருக்கிறாங்க. பொம்பளாக்கு இல்லைண்ணே? சரி, இல்லை இல்லை, நான் 2 பொடி இல்லை டியோ பைக்கில் வந்து நான் போயிட்டேன். தண்ணி வாங்க போயிட்டேன். அட போது அந்த பொடி ஒரு பொடியும் போது ஆளுக்கு இடமும் தெரியாது. இந்த பொடியன்ட்ட கேட்டு வரலாம். கேட்டு வரலாம். நேர் ரோட்டாக போயிட்டு இதுக்குள்ளே போகலாம். தண்ணிக்கு போய் தண்ணி எடுத்து அப்படியே இப்படியே வரலாம். போய் சேஃப்டி பக்கத்தில் இருக்குது. யானில்லை வாங்கணும் கடையில் டீ தண்ணி போட்டு பாருங்க. இந்த காட்சியை காண்றதுக்கு தான் வந்து நான் இன்றைக்கு பிழைச்சிட்டு போல வச்சுட்டான். அடாடா, அந்த சூரியன் காட்சி. வெயில் இல்லை. நீங்கள் போகிற இல்லையா தொழிலுக்கு? போகிறது. நாங்கள் அட்டை விற்கிறது, அது செய்கிறது. அது போக நாங்கள் யாரும் அட்டை தொழில் இல்லாடி வலை வாய்ச்சறதுக்கு கூப்பிட்டா தொழில் போவோம். சம்பளத்துக்கு போவோம். நாளைக்கு 3000 ரூபா 2000 ரூபா அப்படி சம்பளம் தருவாங்க. மீன் பெட்டா கூட தருவாங்க. மீன் செட்டு மட்டும் விலை கூட வேண்டியது. அதனால சம்பளத்தை தருவாங்க கூட. இங்கே என்ன விலை கொடுப்பாங்க மீன்? இங்கேயா? இங்கே 500 ரூபா போகும் கிலோ. என்ன மீன் வரும்? மீன் தான் கல்வெட்டி, இந்த செரையா, வெளை மீன். வெளை மீன் வருமா? கும்புளா. வெளை மீன் தான் நீங்கள் கொஞ்சம் சொன்னாங்கன்னா அந்த போட்டுக்காரங்கிட்ட எடுக்கலாம். 2 காலுக்கு போவாங்க. இந்த திரிமால் ஏற்றி 2 காலுக்கு போவாங்க. ஆனால் 7-8 மணியாக ஆகும் போட்டுகள் வாரக்கு. இல்லாட்டி 2 கிலோ 3 கிலோ 4 கிலோ 5 கிலோ வாங்கிட்டு போயிடலாம். தருவாங்க கேட்டால். வியாபாரிமார்கள் வந்து நிற்பாங்க. வவுனியா வியாபாரி, வேறு எங்கே நாட்டு சிட்ட வியாபாரி, எங்கடாக்க வருவாங்க. எங்கடாக்க பிரிச்சு வாங்க மாட்டேன். இந்த வவுனியாலேருந்து வராங்க. அந்த மோட்டர் சைக்கிளை வாங்கி அப்படியே கொண்டு போய் இந்த குட்டல்பெளி அப்படியே மொத்தமாக கொடுப்பாங்க வியாபாரத்துக்கு. இங்கே 500 ரூபா படி போட்டு எடுப்பாங்க. அங்கே என்ன விலை கொடுப்பாங்க தெரியும். அங்கே விலை எவ்வளோ? விலை 100 ரூபாவுமா? அது அப்படிதான். இங்கே 500 ரூபா. அட்டை அந்த கருப்பு கலரில் இருக்குங்க. கருத்தட்டை. அடுத்த இந்த டிஸ்கோ அட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளை அட்டை.
போவாங்க. இந்த நேவி பிரச்சனை விட்டுறாங்கல்ல. நான் வாங்கின ஒரு வெப்பன்ஸ்லாம் உண்டு. இதை மாதிரி நிறைய வச்சுருக்குறேன் கேம்பிங் வாங்கினது. இப்போ நாங்கள் போய் விறகு வெட்ட போகிறோம். என்னடா சூரியன் எனக்கு சம்பவம் செஞ்சுட்டு உனக்கு மட்டுமாடா வெட்டாதுண்டா. அடே அது அங்கே கொண்டு போய் வெட்டுவோம் பாவேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் நாங்கள் வந்து இந்த அழகான மூட்டத்தை போட்டு முடிச்சுனாங்க. இந்த கோப்ரோ வந்து வேலை செய்யலை, அதனால் நான் ஃபோனில் தான் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா விரைய கொத்தி கொண்டிருக்கிறார். இந்த வியூக்காண்டி தான் நான் வந்தேன் அங்கேருந்து. வியூவை காட்டுவோம் தான் சரி வராது போல இருக்க. லைட் அது என் முகத்துக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகுது, கேமராவில் காட்டுறேன். இந்த வியூக்காண்டி தான் வந்தேனாங்க. இதை விட சிகப்பாகும். என்ன செய்கிறதுங்கிற நேரம் சிகப்பாகுது இல்லை. நாங்கள் வரைக்கும் வந்து கொஞ்சம் பனி கூடிட்டு ஐயா வந்து எங்களுக்கு புறா எல்லாம் எடுத்து தந்துட்டு இப்போ வந்து அவர் வீட்டை போகிறேன் வலிக்கிட்டே. இப்போ நாங்கள் அவரை அனுப்பி போயிட்டு வாங்க. கதைக்கே இல்லை, நான் ஃபோனோட காய்ச்சி வீடியோ எடுக்கிறேன், யூடியூப்பில் போடுறேன். அப்போ பார்க்குறாங்களுக்காக வேலோட காய்க்கிற மாதிரி இருக்கும். பாய் காட்டி விடுங்க. சரி, எப்படி இருக்குது இந்த வியூ? உண்மையிலேயே வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக இல்லை. நாங்கள் நினைச்சல ஒரு லைட்டான கலர் தான் தெரியுது. நாங்கள் இதில் தான் 10 போட்டிருக்கோம். ஈவிடத்தில் 10 போட்டிருக்கிறோம். இதெல்லாம் நிற்க போகிறோம். இனி வந்து லைட் ஒன்று செட் பண்ணி போட்டு நான் உங்களுக்கு இந்த வாங்கின சாமான்கள் எல்லாம் ஒன்று ஒன்றை காட்டுறேன். சரியோ? என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கோப்ரோ வேலை செய்தில்லை. மிகப்பெரிய சோகம். இங்கே பாருங்க, நாய்க்குட்டியெல்லாம் தெரியுது. எங்களோட முட்டையெல்லாம் தூக்கிட்டு போயிடுறது. நூல்டிஸ் வேறு செய்யணும். ஓகே, ஆனால் அந்த வியூ வந்து உண்மையிலேயே நிறைய கலர்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைச்சேன். நான் அந்த ஃபோட்டோவில் பார்த்து போட்டேன், அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இங்கே வந்து நாங்கள் எங்களோட முதலாவது கேம்பிங் அனுபவத்துக்காண்டி வந்திருக்கிறோம். ஒரு மாதிரி இருந்துட்டோம். சரி, நைட்டு எப்படி போக போகுது, என்ன சமைக்க போகிறோம்லாம் பார்ப்போம். சும்மா வேறு லெவலில் இருக்கேன். கண்ணுக்கு கொடுத்து மேலே வெளிச்சத்தை பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேம்பிங்காண்டி நான் நிறைய வாங்கினேன். எல்லாத்தையும் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்ட போகிறேன். இது வந்து நான் முதலாவதாக வாங்கின அடுப்பு. இது சம்மந்தமாக நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நாங்கள் இந்த வீடியோ எடுக்க கேஸ் டின் இல்லை எங்கள்கிட்ட. ஆனால் இப்போ நாங்கள் வாங்கிட்டோம். கேஸ் டின்னும் இருக்குது. இதை பற்ற வச்சு பார்க்க போகிறோம். பற்றிச்சுன்னா எல்லாம் பற்றிடும். என்ன காட்டுறது? இது வந்து நிறைய வீடியோ டிடிஎஃப் வாசன் உட்பட நிறைய பேர் போட்டிருந்தவங்க. இப்படி வச்சு என்னண்டா தான் போட்டுறது? அது இப்படி பால் திருப்பி முன்னுக்கு தள்ளி நிற்கிறாரு. கேஸ் அடிச்சிட்டோம் இல்லை, இருமிட்டு. இப்போ நாங்கள் லைட்டாக ஒரு வேளை அதை துறக்காதா? அது திறந்து தான் கேஸ் வரும். 10 நான் கொஞ்சம் தள்ளி நிற்கிறேன். லைட்டாக திறந்து விட்டு இப்படி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா பார்த்திட்டு நம்ம தெரியாட்டி கேட்கணும். அப்போ பற்ற வைவோ அது லைட்டாக திறந்து விடும். திறந்து விட்டால் தான் பற்றும். ஊற்றி விடு. இதே எங்கள் அடுப்பு சிஸ்டம் பார்த்தீங்களா பத்துது, தெரியுதா? நல்லா பத்துது. இப்படி பற்ற வச்சா கேஸ் டின் முடிஞ்சிடும். ஒரு கேஸ் டின் இந்த விலை 900 ரூபா. அதனால் இப்போ நாங்கள் வேறு வச்சு தான் அந்த அடுப்பை மூட்டணும். வாங்க, நெருப்பை மூட்டி போட்டு மிச்ச சாமானும் காட்டுறேன். சரியோ? வாங்க. என்ன தம்பி இது இப்படி பத்துது? பார்த்தீங்களோ நாங்கள் போட்ட நெருப்பு எப்படி எரியுதுண்டு கப 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 கபண்டு எரியுது. இதில்
இதெல்லாம் நான் பார்த்தேன்டா நீ வாங்கி இருக்கிறேன் இவர் வந்து இந்த வெள்ளக்காரன் கேண்டி கொண்டு போறதெல்லாம் வாங்கி இருக்கிறேன் கயிறுகள் என்னன்னு சொல்றேன் கொம்பாசுண்டா நடராஜா கொம்பாசு இது வந்து என்னது திசை காட்டி இதில் திசை காட்டி புரிம்பாமல் இருக்கு கண்ணாயிரம் அந்த வெப்பன் சைடுன்னா இதுதான் கத்தி இஞ்சி குரடா இது எல்லாம் இருக்கு என்ன குரட் இப்படி விடணும் போல சரியா யாரும் வந்தாலும் தப்பிச்சு போகிறதுக்காண்டி நான் ஒரு ஆயுதம் வாங்கினால் நாடுகான் பயணங்களை மேற்கொள்ளைக்க இல்லை ஊர்கான் பயணங்களை மேற்கொள்ளைக்க கூடாளி கொத்துலேன்றைக்கு எல்லாம் அப்படி கரல் பிடிச்சி போய் கிடையாது கலர்ஃபுல்லாகி கேன் அல்பைன்னு சொல்லி ஒரு இதுலேருந்து இந்த கேம்பிக்கு தேவையான நிறைய சாமான்கள் வாங்கினாங்க இது ஒரு குட்டி தலாணி இதை வந்து இப்படி விரிச்சு எடுக்கலாம் அதுக்கு நான் என்ன செய்யணும்னா ஃபுல்லாக விரிச்சு தான் இருக்குது இது ஒரு குட்டி தலாணி எனக்கு தலாணி இல்லாமல் நித்திர வராது நான் வந்து குட்டி தலாணியை வாங்கினால் இப்படி தலைக்கு வச்சு நித்திர சொல்கிறதுக்கு ஓகே இந்த விலைகள் எல்லாம் வந்து நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சரி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்து விட்றேன் சரியோ மற்ற பார்த்தீங்கன்னா இது என்ன பெரிய ஒரு மூட்டை வச்சிருக்கிறான் தம்பி என்னடா ஆகுது என்று கேட்டீங்கள் என்றால் இது பார்த்தீங்களா பிளாங்கெட்ன்னு சொல்லுவாங்களே பெரிய பெட்ஷீட்டு நமக்கு தெரிஞ்சது பெட்ஷீட்டு பெரிய ஒரு போடுற துணி என்ன நான் குளிர் பிரதேசம் நோக்கி போகிற முடியாது உள்ளுக்கு டபுள் லேயரில் ஆனால் இது நான் சின்னதாக இருக்கும்னு நினச்சேன்னா இது சரியான பெருசாக போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல குளிராக தானே அதை கொண்டு பிரிக்கலாம் இதை வைக்கிறதுக்கு நேரம் இல்லை இப்படி சைட்டாக வைப்போம் ஓகே இப்போ தான் நாங்கள் மெயினான மேட்டருக்கு வரோம் எங்கே போனாலும் எங்களுக்கு என்ன முக்கியம் சோறு முக்கியம்ண்டா இது ஒரு சட்டி பானை முக்கியம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொண்டு செல்வதற்கு இலகுவான நீங்கள் எங்கும் பயன்படுத்தக்கூடிய சட்டி பானைகள் வாங்க விற்க வாடகைக்கு விடன்னு நான் சொல்ல வரையில்லை இது வந்து இது வந்து என்னென்னு சொல்கிறது இன்னும் சொல்லுவாங்களேப்பா ஈஸியாக கேரி பண்ணக்கூடிய கேம்பிங் டைமில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய குக்கிங் செட் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்குள்ளுக்கு என்ன இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளுக்கு என்ன இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மூடியில் முதல் திறப்போம் முதல்ல ஆரம்பத்துலேருந்து வந்தோம்டா ரெண்டு எங்கட தமிழில் சொல்லணும்டா டம்ளர் சில்வர் ஜொக்கு அப்படி வந்து ரெண்டு அழகான கிளாஸு அளவாருக்கு பேண்டி குடிக்கலாம் அப்படியே அதுக்குள்ளேயும் இருக்கா கரண்டி அதுக்குள்ளே என்ன நானும் இன்றைக்கு தான் பார்க்குறேன் இது வந்து நான் வேண்டே இல்லை வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறார் அவர் வாங்கினது நானும் இன்றைக்கு தான் பார்க்குறேன் எனக்கு இது வந்து கரண்டி பார்த்தீங்கன்னா நூல்டிஸ் சாப்பிட்றதுக்கான கரண்டிகள் எல்லாம் இருக்குது ஆனால் ஒரு கரண்டி தான் இருக்குது இன்றைக்கி நானும் அதில் சாப்பிட போகிறேன் இவர் என்னத்தில் சாப்பிட போகிறேன் நான் கையால் சாப்பிட போகிறேன் இந்த கத்தி இருக்குது அப்புறம் என்ன அழகான கத்தி ஒன்று இருக்குது ஐயோ கத்தி என்ன சாமான்டா தான் இது இதான் நூல்டிஸ் சாப்பிட்ற கரண்டி இன்னொன்றும் இருக்குது அது சும்மா கரண்டி இதெல்லாம் எப்படி நாங்கள் மடித்து எப்படி கொண்டு போகக்கூடியதான் ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் வாவ் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் கேத்தல் நாங்கள் இப்படி முடி போட்டு இப்படி தேத்தண்ணி வச்சு குடிக்கலாம் நாளைக்கு விடிய தேத்தண்ணி வச்சு குடிப்போம் இல்லாட்டி இப்போ வைக்கலாம் போல நல்லா பத்தி எரியுது அப்போ தேத்தண்ணி வச்சா காட்டுறேனே ஆனால் இவரில் தான் நாங்கள் இப்போ சமைக்க போகிறோம் நூல்டிஸ் போட்டு சாப்பிட போகிறோம் இவரில் தான் இவர் பார்த்தீங்களா எப்படி புளியலெல்லாம் அப்படி நாங்கள் சுருக்கி வச்சுக்கொள்ளலாம் லைட் வெயிட்டும் பாரமும் இல்லை பெருசாக இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சாமானும் இருக்குது அதான் முக்கியமான சாமான் பேன் பப்ஜி பேன் பிடிச்சி சடி 2000 வந்து அடிக்கலாம்னு யோசிச்சிங்கன்னா அடிக்கலாது இது வந்து சின்ன சாமான் இதால் அடித்தா இது உடைஞ்சு போயிடும் இது வந்து ஒரு அழகான சமையல் பாத்திரம் மூடி சமைக்கலாம் பார்த்தீங்களா எத்தனை இருந்தது இந்த சின்ன பேக்குக்கு வந்து எடுத்துனா எத்தனை வந்துட்டு வரங்க இங்கே காண்டி எல்லாம் அடிக்கிறதுக்கு வைப்போம் ஓகே இப்போ நாங்கள் வந்து இவ்வளோ வாங்கினால் மற்றது முக்கியமாக உங்களுக்கு சொல்ல மறந்துன்னு காட்டுங்க இந்த பெரிய ஒரு டென்ட் இருக்குது இந்த டென்ட்டும் நாங்கள் வந்து வாங்கினாங்க இது வந்து மேனுவல் டென்ட் ஆனால் இங்கே இருங்க ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொண்டு தெரியக்க இது வந்து ஓட்டோ டென்ட்டா மாறி சொல்லிட்டேன் இது வந்து ஓட்டோ டென்ட் ஆட்டோமேட்டிக் டென்ட் அதாவது கூட மாதிரி இப்படி இழுத்தோன்னே இப்படி விரிஞ்சு வந்துடுவீங்க தனியாக ட்ராவல் பண்ணக்க ஈஸியாக நான் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சரியான பேரம் அதுக்கு பிறகு தான் நான் நிறைய யூடியூப் வீடியோலாம் பார்த்துட்டு சின்ன நான் ஒன்று வாங்க கொண்டு போய் விலையை பார்த்தா இது வந்து வாங்கினது 9000க்கு இது சின்ன இதை விட சின்ன எல்லாம் வந்து 25000 40,000 50,000 வந்து விலை போட்டிருந்தாங்க வேணாம் இதே காணும்னு சொல்லி இதே வச்சுருந்தோம் நல்ல டென்ட் உண்மையிலேயே டபுள் சைட் இது வந்து இப்போ டராஸ்லாம் வாங்கினாலும் இப்போ வந்து 15,000 18,000 போகுது இதில் ஒரு லைட் ஒன்று எரியுது பார்த்தீங்களா இது வந்து இவன் எங்களோட நண்பன் வாங்கினது வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறதே அவர் வாங்கினார் 2 பேரும் சேர்ந்து தான் நாங்கள் வந்து இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கினாங்க ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து பெரிய வசதியான ஆட்கள் இல்லை
என்னடாப்பா கையில் மணிக்கூடு கட்டியிருக்கேன் கிழிஞ்சு கிழிஞ்சு போட்டிருக்கேன் நீ பஸ் ஆகிடுவாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அந்த கார்த்திக் கேட்ட மாதிரி வறுமையை வந்து உடற்புலையும் பயன்படுத்துகிற உபகரணத்துலையும் காட்டிலுமா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும்னா அதுக்கான விஷயங்களை செய்யணும். இப்போ நான் ஒரேடியாக வாங்கலான்னு சொல்லி 2 பேரும் வாங்கினால் இந்த சட்டி வாங்கினதோட நானும் ஒரு சட்டி வாங்கினேன். அது அவர் வாங்கினா நாங்களும் வாங்க தானே வேணும். சங்க நடிக்கிறதுக்கு 400 ரூபாய்க்கு ஒரு குட்டி சட்டி வாங்கினான். நீ சமைக்க போகிறோம், நூல்டிஷ் செய்ய போகிறோம். என்ன நூல்டிஷ்னு கேட்டிங்கன்னா முட்டை நூல்டிஷ். மிளகா வாங்க மறந்து போயிட்டு இப்போ தான் ஞாபகம் வருது. சரி பரவாயில்ல, மிளகா இல்லாத முட்டை நூல்டிஷ் செய்வோம் வாங்க. இந்த ஏரியா கொஞ்சம் குப்பையாகிட்டு தான். வெங்காயமும் உள்ளியும் பார்த்தீங்கன்னா வெட்டி எடுத்துட்டோம். பேனில் போட்டு வதக்கணும். அதுக்கு முதல்ல நாங்கள் இப்போ அழகாக தண்ணியை கொதிக்க வச்சுருக்கோம். இந்த சூப் கட்டியை வந்து தண்ணிக்குள்ளே போடணும். அப்போ வந்து இந்த சூப்பில் இருக்க ஃப்ளேவர் நூல்டிஷில் படும். இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சூப். சிக்கன் வாங்க காசு இல்லை, அப்போ சிக்கன் சூப்பு கட்டியே வாங்கிட்டு வந்துட்டோம். அவையல் பழகிற மாதிரி இருக்கிற கேட்டா தொட்டு ஒரு வகையில தூவோம் கொட்டுறதுக்கு முடிவு பண்ணி தொட்டு பொருடா. ஏன் அவசரப்படுற? முட்டை பொரியலாம் ஃப்ரெண்டு வரண்டு அந்த வேறு காஞ்சி வருது வரண்டு. இதான் நாங்கள் செஞ்செடுத்த எங்களோட முட்டை வறுவல். பூச்சி தொல்லை பெரிய தொல்லையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி பறந்து கொண்டிருக்குன்னு சொல்லி. இப்போ நாங்கள் ஆவலாக செய்த நூல்டிஷ் வந்து கொஞ்சம் இந்த இடத்தையெல்லாம் க்ளீன் பண்ணி வரதுக்குள்ளே ஆறிட்டு நல்லா வந்திருக்கு. ஏற்கனவே கிண்டி வச்சுட்டோம். நான் எனக்கு அளவாக போட போகிறேன். அவ்வளோதையும் சதியம் சாப்பிட போகிறேன். அற்புதமாக நாங்கள் செஞ்ச நூல்டிஷ் இதுதான். என்ன எல்லாம் ஓகே தான். வெற்றி வெற்றி. நான் சமைச்சது எனக்கு நல்லா தானே இருக்கும். இப்போ நூல்டிஷ் சமைக்கிறதான்னு விறகப்பான். அட்டப்படி இருக்கு. இன்னொரு இவ்வளவு திறமை இருக்கா சமையலா? ரெண்டு புல்லா ப்ராக்டிஸ் எடுக்கலாம். இவ்வளவுக்கு வரும்னு நான் சத்தியம் உண்மையாக ஏதோ செஞ்சுட்டான். சம்பவம் சமைச்சிட்டோம்ல, சாப்பிட்டோம்ல. வெங்காயம் போட்டக்குள்ள கூட பரவாயில்ல, முட்டையை போட்டுக்கிட்டு அந்த முட்டையை எப்படி வரையா எடுக்கிறது அப்படி இருக்கு. எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துருக்கு பார்த்தியா பெர்ஃபெக்டாக. அப்போ சரியான மாதிரி காலேஜ் போயிட்டேன். பார்த்தீங்கன்னா பிறகு கொஞ்சம் பொறையை கொண்டு வந்து போட்டு எரிச்சு பாட்டெல்லாம் படிப்போம்னு ஒரு பிளான் போட்டோம். நாங்கள் பிளான் போட்டதான் போட்டோம். பிறகையிலேருந்து முள்ளு தடியில் கொண்டு வந்து கை காலெல்லாம் கீறி சரியான மாதிரி காலேஜ் போயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் 9:50. இங்கே கொஞ்சம் குளிருது. அதோட வேறு என்ன செய்கிறேன்னு தெரியல. அதனால் படுப்பம் பண்ணுறேங்கன்னு மிச்சம் தான் நான் விடிய எழுப்பி தொடர்றேன். சரியோ? ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். பார்த்தீங்கன்னு சொன்னார் ஆகும் பெருசாலும் கடுக்கிறே இல்லை. நீங்கள் வந்து இந்த கடல் தொழிலுக்கு போகிறதுக்காண்டி ஆக்கள் போய் கொண்டே வலிக்கிறேன். இங்கே பார்த்தீங்க பேர் படுத்துருக்கு நம்ம அதில் இவையில் 2 பேரும் குலைக்க வலிக்கிட்டேன். இனி நாங்கள் வெளிக்கிட போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கொள்ளுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். சரியோ? இவையெல்லாம் இந்த அட்டகாச ஆக்கள் ராவராவா குளச்சங்களை நித்திர கொள்ள விட ஆக்கள் இவையெல்லாம் 2 பேரும் பாருங்க. நான் மூட்டிட்டு நெருப்புக்கு வந்து படுத்துக்கிட்டு இருந்தேன்.